என்ன பண்ற? நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். ஏன்? தோல்வி தோல்வி தோல்வி. நான் எல்லாத்துலயும் தோத்துட்டேன். எப்படி? தெரியல. 10வது படிக்கும்போது அப்பா செத்து போயிட்டாரு. அதனால 10வதுலயும் தோல்வி. நான் தோத்தது கூட கவலைப்படல. ஆனா தோத்துட்டேன்னு சொல்லி எல்லாம் குத்தி 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 காட்டினாங்க. அதான் சாகணும்னு தோணுச்சு. அப்பாவும் அம்மாவும் வாழ்றதுக்காக வச்சிருந்த மாத்திரை எல்லாம் போட்டு செத்துடலான்னு முடிவு பண்ணேன்.
எப்படியோ காப்பாத்திட்டாங்க. அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு படிச்சு காலேஜுக்கு போனேன். அங்க ஒருத்தி என்ன துரத்தி 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 லவ் பண்ணா. கடைசியில டாட்டா காட்டிட்டு போயிட்டா. எல்லாம் போயிடுச்சுன்னு நினைச்சு தோ இந்த கழுத்தை மாட்டிக்கிட்டு செத்துடலான்னு போனேன். எங்க அம்மா இல்ல, நான் இருக்கேன்டா, நான் இருக்கேன் அப்படின்னு என்ன தடுத்துட்டாங்க. அப்புறம் எப்படியோ டிகிரி முடிச்சேன், வேலை தேடினேன், கிடைக்கல. எங்க அம்மா யார் கால இல்லாம விழுந்து காதுல கிடக்கிற கம்மல், மூக்குத்தி, தாலி முதற்கொண்டு வித்து பணத்தை கொடுத்து ஏமாந்து போனதுதான் மிச்சம். அப்பயும் வேலை கிடைக்கல. நான் எத்தனையோ எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதினேன், வேலை கிடைக்கல. கடைசியா ஒரே ஒரு வேலை கிடைச்சது. அந்த வேலையிலையும் சிக்கல். லஞ்சம் வாங்குறதும் குத்தம், கொடுக்கறதும் குத்தம்னு இந்த அரசாங்கம் சொல்லுது. லஞ்சத்தை வாங்காத குத்தத்துக்காகவும் லஞ்சத்தை எதிர்த்த குத்தத்துக்காகவும் இந்த அரசாங்கம் எண்ணிய 3 வருஷத்துல 10 டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்திருக்கு. எங்க போனாலும் போராட்டம், தாங்க முடியல. அப்புறம் அந்த நேரத்துலதான் காஞ்ச நேரத்துல மழை பெஞ்ச மாதிரி ஒரு புண்ணியமா வந்தாரு. ஏதோ அரசாங்க வேலை செய்யறேன்னு சொல்லி அவர் பொண்ணு எனக்கு கொடுத்தாரு. அப்பா, எல்லா துன்பம் முடிஞ்சதா அப்படின்னு நிம்மதியா இருந்தேன். வந்தவ என்னைய மதிக்கல, எங்க அம்மாவையும் மதிக்கல. எப்ப பார்த்தாலும் ஒரே சண்டை, என் நிம்மதியே போச்சு. ஒரு நாள் சண்டையில, ஏம்மா ஏன் வயசானவங்கிட்ட போய் சண்டை போடுறேன்னு கேட்டேன். அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? அவ என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? என்ன சொன்னா? நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா என்கிட்ட படுக்காத, அவகிட்ட போய் படுத்துக்கன்னு சொன்னோம். பணம் விட்டான் ஒரே மயங்க விழுந்துட்டான். அம்மா அண்ணையில இருந்து சாப்பிடல, சாப்பிடாமலே கொஞ்ச நாள்ல செத்து போயிட்டான். இருக்க மாட்டேங்க, இப்படிலாம் நடக்குது. எப்ப பார்த்தாலும் ஒரே தோல்வி தோல்வி, துன்பம். அதான் அதான் நான் சாக போறேன். இந்த உலகத்துல என்னால வாழ முடியல. வாழ முடியலையா இல்ல வாழ தெரியலையா? எஸ், I don't know how to live in this stupid world. Yeah. நான் ஏன் சாகணும்? நான் என்ன தப்பு பண்ண? என்கிட்ட தப்பு இல்ல, நான் சாக மாட்டேன், நான் சாக மாட்டேன். இந்த சமூகம் தான் தப்பு. இந்த சமூகத்தை பழி வாங்காம விட மாட்டேன். முதல்ல என்ன மதிக்காத எங்க அம்மா சாவுக்கு காரணமான என் பொண்டாட்டிய, அப்புறம் என்ன போல எத்தனையோ பேரை தோக்கடிச்ச இந்த சமூகம் விட மாட்டேன். பழி வாங்காம விட மாட்டேன்.
இல்லாம அம்மா உன்னை வச்சுக்கின்னு எவ்வளோ கஷ்டப்பட்டான். நீ சாகத்துக்காரா? என் பேத்திய பாரு, அப்படியே உங்க அப்பா மாதிரி. அவளுக்காக வாழ வேணாமா? சரி, உன் பொண்டாட்டி என்ன தப்பு பண்ணா? புருஷன் தனக்கு மட்டும் சொந்தம்னு நினைச்சா அதுல குத்தம் இல்லடா. நீ அவ கூட பேசாட்டாலும், அவ கையால சமைச்சதை சாப்பிடாட்டாலும், என்னைக்காவது ஒரு நாள் நீ ஏத்துக்குவன்னு உன் குழந்தையோட உன்கிட்ட தாண்டா இருக்கா. நல்லதும் கெட்டதும் கலந்தது தாண்டா வாழ்க்கை. நீ ஜெயிச்சுட்டடா. 10 இடத்துக்கு மாத்திட்டாங்கன்னு நீ ஏன் கவலைப்படணும்? லஞ்சம் எங்கெல்லாம் அதிகமா இருக்குதோ அங்கெல்லாம் உன்னை மாத்தி லஞ்சத்தை தடுக்க நினைச்சிருக்கலாம் இல்லையா? நீ ஜெயிச்சுட்டப்பா. உலகத்தை ஒன்னு மட்டுமே வச்சு பார்க்காதடா. யாரையும் கெடுக்க முடியாதுடா. நல்லதும் கெட்டதும் நம்ம கிட்ட தாண்டா இருக்குது. பசியிலையும் வறுமையிலையும் வேலை இல்லாமலும் எத்தனையோ துன்பத்துக்கு இடையில எத்தனையோ கோடி மக்கள் வாழறாங்கடா. இனியா நீ வாழண்டா. நீயா வாழண்டா. எஸ் எஸ், நான் வாழ போறேன். வாழ்த்துக்கள்.